தாவ தயாராகும் அரசியல்வாதிகள் முந்திக்கொண்டு அனுரவை வாழ்த்திய எம்.ஏ. சுமந்திரன். பெரும் வெற்றியை நோக்கி அனுர இன்று மாலை ஜனாதிபதியாக பதவி பிரமாணம். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் யார்? குறைந்த வேலை நாடுகள் பட்டியலில் முதலிடம் எந்த நாடு தெரியுமா? ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. முக்கிய தளபதியை கொன்றது இஸ்ரேல். உலகில் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் கனடாவுக்கு கிடைத்துள்ள இடம். தீவிரமடைந்துள்ள போர். லெபனான் மீது திருப்பி அடிக்க ஆரம்பித்துள்ள இஸ்ரேல். இலங்கை ஜனாதிபதி தேர்தல். இந்தியாவின் ஆதரவு யாருக்கு? வெளியான பரபரப்பு தகவல். ஆம்லர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனமத வெறிக்கு இடமளிக்காமல் அபார வெற்றி பெற்றதற்கு அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் ஆலோசனையின் பேரில் மற்றவர்களை நிராகரித்து சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் வித்தியாசத்தை காட்டிய வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 50% மேல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருவதால் இரண்டாம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்பில் வடமாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் அனுரகுமார திசாநாயக்க முதலிடம் பெற்றுள்ளார். இந்த தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார திசாநாயக்க 50%க்கும் மேல் அதிகூடிய வாக்குகளை பெற்று வருவதால் இரண்டாம் சுற்றுக்கு செல்லாமல் முதல் சுற்றிலேயே வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்பது தெளிவாகியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக பாரியளவு வாக்கு வித்தியாசத்தில் தமது கட்சி வெற்றியீட்டியுள்ளதாக இரண்டாவது இடத்தை பெறும் வேட்பாளரினால் அனுரவின் வாக்கு எண்ணிக்கையை பிடிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி தேர்தல் வெற்றியீட்டியதாக அறிவிக்கப்பட்ட உடன் அனுரகுமார பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார். சில வேளையில் இன்று மாலை அனுர ஜனாதிபதியாக பதவியேற்பார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. குறித்த தேர்தல் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ், குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றனர். கடந்த 10ஆம் தேதி இரண்டு வேட்பாளர்களும் தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் பங்கேற்றனர். இந்த நிலையில் நேரடி விவாதம் மற்றும் அதற்கு முன்பு நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நேரடி விவாதத்துக்கு பின்னர் 11ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ராய்ட்டர்ஸ் இப்சோல் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக 47% வாக்காளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் யார்? இதன் மூலம் ட்ரம்ப் பின்னடைவை சந்தித்துள்ளமை தெரியவந்துள்ளது. உலகின் சில நாடுகளில் சிறு நிறுவனங்கள் வேலைவார நாட்களை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாக வேலை பளுவால் மன அழுத்தம் அதிகரிப்பு, உடல்நலம் பாதிப்பு ஆகிய காரணங்களால் வேலை நாட்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறைந்த சராசரி வேலைவார நாட்களை கொண்டுள்ள 5 நாடுகளை என பார்க்கலாம். வனுவாட்டு ஒருவர் வாரத்துக்கு சராசரியாக 24.7 மணி நேரம். கிரிபட்டி ஒருவர் வாரத்துக்கு சராசரியாக 27.3 மணி நேரம். மொசாம்பிக் ஒருவர் வாரத்துக்கு சராசரியாக 28.6 மணி நேரம். ருவாண்டோ ஒருவர் வாரத்துக்கு சராசரியாக 28.8 மணி நேரம். ஆஸ்திரியா ஒருவர் வாரத்துக்கு சராசரியாக 29.5 மணி நேரம். மிக நீண்ட வேலை வாரங்களை கொண்ட 5 நாடுகளை என பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு வேளையில் இருப்பவருக்கு வாரத்துக்கு சராசரியாக 52.6 மணி நேரம். காம்பியா ஒரு வேலை செய்யும் நபருக்கு வாரத்துக்கு சராசரியாக 50.8 மணி நேரம்.
பூட்டான் ஒரு வேலையில் இருப்பவருக்கு வாரத்துக்கு சராசரியாக 50.7 மணி நேரம். லெசோதோ ஒரு வேலையில் இருப்பவருக்கு வாரத்துக்கு சராசரியாக 49.8 மணி நேரம். காங்கோ பணிபுரியும் நபருக்கு வாரத்துக்கு சராசரியாக 48.6 மணி நேரம். இந்த மணி நேரங்கள் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வேலை செய்பவர்களில் 46% பேர் வாரத்துக்கு 49 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்கின்றார்கள். இது அதிகப்படியான வேலை வரம்பு என்று கருதப்படுகின்றது. ஆஸ்திரியாவில் பணிபுரிகின்றவர்களில் 8% பேர் மட்டுமே வரம்புக்கு மேல் வேலை செய்கின்றார்கள். சராசரியாக அமெரிக்க தொழிலாளி வாரந்தோறும் 36.4 மணி நேரத்துடன் நடுநிலையில் உள்ளார். இந்த எண்ணிக்கை தென்கொரியா 37.9 மணி நேரம், சீனா 46.1, ரஷ்யா 37.8 மற்றும் இந்தியா 47.7 ஆகியவற்றை விட குறைவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் இஸ்ரேலி விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதி இப்ராஹிம் ஆகில் கொல்லப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் மற்றும் AFP செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. தக்சீன் என்று அழைக்கப்படும் ஆகில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் பிரிவைச் சேர்ந்தவர் எனவும் ஹிஸ்புல்லா அமைப்பினருடன் கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்த போது கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி பெய்ரூட்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் இப்ராஹிம் ஆகில் கொல்லப்பட்டதை உறுதி செய்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு ரத்வான் பிரிவின் மற்ற உயர்மட்ட உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1983 ஆண்டில் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் ஒரு கடல் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குழுவில் அவர் உறுப்பினராக இருந்தார். இந்த தாக்குதல்களில் முறையே 63 மற்றும் 307 பேர் கொல்லப்பட்டனர். 2019 ஆண்டில் அமெரிக்கா அகிலை ஒரு பயங்கரவாதியாக அறிவித்தது மற்றும் நீதித்துறை இணையதளம் அவரை ஹிஸ்புல்லாவின் மிக உயர்ந்த இராணுவ அமைப்பான ஜிஹாத் கவுன்சிலில் பணியாற்றுவதாக தெரிவித்தது. அவர் தொடர்பான தகவல்களை அளிப்பவர்களுக்கு $7 மில்லியன் வெகுமதி அளிப்பதாக கடந்த ஆண்டு அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்திருந்தது. இதனிடையே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டதுடன் 59 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் 8 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் 2வது இடத்தில் இருந்த கனடா தற்போது 4வது இடத்தை பிடித்துள்ளது. US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் எனும் அமைப்பு ஆண்டுதோறும் உலகின் தலைசிறந்த நாடுகளின் பட்டியலை வெளியிட்டு வருகின்றது. இந்த பட்டியலில் முதலிடத்தை சுவிட்சர்லாந்து பிடித்துள்ளது. 2வது இடத்தை ஜப்பானும், 3வது இடத்தை அமெரிக்காவும், 4வது இடத்தை கனடாவும் பிடித்துள்ளது. உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் 2வது இடத்தில் இருந்த கனடா தற்போது 4வது இடத்துக்கு கீழிறங்கியுள்ளது. வர்த்தகம் செய்வதற்கான அனுமதி வழங்குதல், பாரம்பரிய மற்றும் தொழில் முனைவு போன்ற விடயங்களில் குறைவான புள்ளிகளை பெற்றதுதான் கனடா தற்போது 4வது இடத்திற்கு கீழிறங்கியுள்ளமைக்கான காரணம் என கூறப்பட்டுள்ளது. எனினும் ஆய்வுகளில் கிடைக்கும் முடிவுகளின் அடிப்படையில் மற்ற நாடுகளால் ஒரு நாடு எப்படிப்பட்டது என பார்க்கப்படுகின்றது. மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல், சுற்றுலாவுக்கு உகந்த இடம் ஆகிய விடயங்களில் அதிக புள்ளிகளை கனடா பெற்றுள்ளது. எனவேதான் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் கனடா இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் லெபனான் பெய்ரூட் பிராந்தியத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலின் மூலம் இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே மோதல் தீவிரமடைந்துள்ளமை புலப்படுகின்றது. கிட்டத்தட்ட 150 ராக்கெட்டுகள் லெபனானிலிருந்து இஸ்ரேல் நோக்கி வீசப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கில் இன்று பதற்றம் நிலவியது. ராக்கெட்டுகளின் சராமாரியான தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் இராணுவம் பெய்ரூட்டில் துல்லியமான தாக்குதலை நடத்தியதை உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலின் முக்கிய குறிப்பாக ஹிஸ்புல்லாவின் கோட்டையாக அங்கீகரிக்கப்படக்கூடிய தஹியோ என்ற பகுதி இருந்ததாக லெபனான் பாதுகாப்பு ஆதாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடிப்பு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற்று முடிந்துள்ளது. இதில் நாடளாவிய ரீதியில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் பிரதான 3 வேட்பாளர்களுக்கு இடையேதான் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு கடும் போட்டி நிலவும் 3 வேட்பாளர்களில் யாருக்கு இந்தியாவின் ஆதரவு கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இந்தியாவில் ஆய்வாளர் ஒருவர் தனது எதிர்பார்க்கையை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கை பிரதானமாக
பாதுகாப்பு கேந்திரமிக்க இடத்தில் அமைந்துள்ளது. சீனா, அமெரிக்கா உட்பட எந்த நாடுகளுக்கும் இலங்கையின் முக்கியமான இடத்தில் உள்ளது ஒரு வாய்ப்பாகும். ரணில் விக்ரமசிங்க மேற்கு நாடுகளின் ஆதரவை பெற்ற ஒரு நபராவார். சஜித் பிரேமதாச என்பவர் இந்தியாவின் சார்புடையான கலவையான ஆளாகவே பார்க்கப்படுகின்றார். ராஜபக்சாக்கள் தீவிரமான சீன ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்கள். அனுரகுமார திசாநாயக்கவும் இயல்பிலேயே கம்யூனிஸ்டிய கொள்கை கொண்டவர். அவரும் சீன சார்பு நிலைப்பாட்டையே கொண்டவர். எனவே இந்தியாவின் ஆதரவு யாருக்கு என்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு கிடையாது, மாறாக சஜித்திற்கே இந்தியாவின் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்புள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார்.